எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நான் ரொம்ப நேரமா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன், வெளியே வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க போனதுக்கு அப்புறமா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு. இது வந்து நிதி ரீதியா வந்து எவ்வளவு அழகா காங்கிரஸ் ஆட்சியை விட நாங்க 3 மடங்கு 10 ஆண்டுகள்ல 3 லட்சம் கோடி கொடுத்திருக்கோம்னு சொல்றாங்க. கொடுத்த நிதியே என்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வழி கிடையாது. ஆனா நிதி கொடுக்கல இந்த பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஓட்டு கேட்க போகும்போது மட்டும் கையெடுத்து கும்பிட்டு அம்மா அப்பா ஐயான்னு கேக்குறீங்க. அதுக்கப்புறம் ஜெயிச்ச பிறகு எப்படி வந்து ஒரு கேள்வி கேட்டா பதில சொல்லுங்க, பதில் சொல்ற இடத்துல தானே நீங்க இருக்கீங்க. அதை விட்டுட்டு போடா டேஷ் டேஷ் டேஷ்னா. அதாவது வடிவேல் ஜோக் மாதிரி கிணத்தை காணும் நிலத்தை காணுயா அப்படின்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு கிட்னியை காணும்னு சொல்ற அளவுக்கு ஆகி போச்சு இவங்க திராவிட மாடல். ஆனா அந்த கிட்னி திருடுறதே என்ன சொல்லணும்னா திருட்டுன்னு சொல்லக்கூடாதா, முறைகேடுன்னு சொல்லணும். ஏன்னா கிட்னியை திருடுறது திராவிட ஆனந்தர். எங்க பார்த்தாலும் கொலைகள். இப்ப சமீபத்துல கூட பிஜேபி தமிழ்நாடுல போட்டிருந்தாங்க பாருங்க, 24 மணி நேரத்தில் 10 கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம். இப்ப நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்ல, பாரத தேசம் முழுக்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, நேத்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் நம்மளோட கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்திருக்காரு. அதுக்கு முதல் நாள் தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு வந்துட்டு அங்க தூத்துக்குடியில கிட்டத்தட்ட 4800 கோடிக்கும் மேல நலத்திட்ட பணிகளை வந்து நம்ம நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நேத்து அந்த விழா அப்படிங்கிறது வந்து அரியலூர் மக்கள், திருச்சி மக்கள் எல்லாரும் வந்து அப்படி கொண்டாடி தீர்த்துட்டாங்க. மோடி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு ரோட் ஷோ மாதிரி போயிருக்கிறாரு. வழி நெடுக மக்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆர்ப்பரிச்சு அவ்வளவு சந்தோஷத்தோட அப்படி வந்து அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க. பார்க்குற நமக்கே வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் கழித்து, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜேந்திர சோழன் வந்து காசியிலேருந்து கங்கை எடுத்துட்டு வந்து அந்த கங்கை நீரால இங்க இருக்கிற பெருவுடையாருக்கு அபிஷேகம் பண்ணாரு. 1000 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு மோடிஜி அவர்கள் அதே காசியில இருந்து கங்கை நீர் எடுத்துட்டு வந்து இங்க வந்து அபிஷேகம் பண்ணிருக்காரு. அப்படிங்கிறப்போ இது நமக்கு நினைக்கும் பொழுது அவ்வளவு ஒரு சிலிர்ப்பா இருக்கு. அவ்வளவு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி இது. அதே நேரத்துல ஒரு தமிழக முதல்வரா நம்மளோட முதல்வர் வந்து அதுக்கு அந்த நிகழ்ச்சியை பத்தின எந்த ஒரு வாழ்த்தும் சொல்லல, ராஜேந்திர சோழன் அவர்களுக்கும் வந்து எந்த ஒரு வாழ்த்துமே சொல்லல அப்படிங்கிறதையும் இன்னைக்கு வந்து தமிழக மக்கள் கடுமையான அதிருப்தியோட கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். அந்த விழா எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு மிகச்சிறந்த பெரிய சிறப்பு. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா ஓதுவார்கள்லாம் வந்து அந்த இது பண்றாங்க. திருவாசகம் வந்து இளையராஜா அவர்கள் வந்து திருவாசகம் இது பண்றாங்க. அந்த ஓம் சிவோகம் வந்து இது பண்றாங்க. பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதை எவ்வளவு ஆர்வமா அதை வந்து கவனிக்கிறாரு. அங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணீர் மல்க அந்த திருவாசகம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு மெய் சிலிர்க்கிற ஒரு அனுபவமா இருந்தது அது. கங்கை கொண்ட சோழபுரம் முன்னாடி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி தூத்துக்குடியை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு மோடிஜியோட ஸ்டேஜ் பேச்சிலையுமே அந்தந்த ஊர்களுடைய பெருமை, இதை நம்ம ரொம்ப பொதுவாக நம்ம பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கோடிட்டு பேசக்கூடியது தான். எப்பொழுதுமே அண்ணாமலைஜி நிறைய பேசுவாங்க. ஒரு ஏரியாவுக்கு போனால் அந்த ஏரியாவை பற்றி முழுமையாக ஆராய்ஞ்சு அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன தேவை, அந்த ஊர் எப்படி இருந்துச்சு, அதோட வரலாறை கோடிட்டு காமிக்கிறது மோடிஜியோட மிகப்பெரிய சிறப்பு. அப்படிதான் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தோட அது வஉசி ஐயாவை பற்றி பேசினாங்க பெருமையாக, முத்துக்கோன் அவர்களை பற்றி பேசினாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி ரூல் பண்ணாரு, அந்த மண்ணோட மகிமை என்ன, எவ்வளவு வரலாற்று மிக்க மண், அந்த மக்களுடைய உணர்வுகள் எப்படின்னு அந்த உணர்வு ரீதியாக அவர் பேசினது எல்லாமே மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா அதை பார்த்ததெல்லாம் நம்ம டிவியில பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அப்ப நீங்க அந்த ஊர்க்காரங்களா உங்களுக்கு வந்து அது கண்டிப்பா உணர்வு மிக்க அந்த தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னாலே நிறைய வேறு விடுதலைக்கு வந்து பங்காற்றியவர்கள். அங்கதான் பாருங்க, ஒரு ஆங்கிலேயனுக்கு டஃப் கொடுக்கிற விதமாக ஆங்கிலேயனை எதிர்த்து வஉசி ஐயா கப்பல் விட்டதெல்லாம் வந்து இன்னைக்கு வரலாறுல பாருங்க. ஒரு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது படிச்ச வரலாறு கூட இன்னைக்கு குறைந்தபட்ச வரலாறு பாட புத்தகத்துல இல்ல. இப்போ உள்ள தலைவர்களாவது அட்லீஸ்ட் நம்ம தமிழகத்துல ரூல் பண்ணக்கூடிய தலைவர்களாவது ஒரு மேடை பேச்சுல இந்த மாதிரி ஒரு தலைவர்களை பத்தி பேசுறாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. நீங்க தூத்துக்குடியில இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு பெரியார் பஸ் ஸ்டாண்டுன்னு பெரியார் பேர் வைக்கிறாங்க. பெரியாருக்கும் ஈவராக்கும் அங்க தூத்துக்குடிக்கு என்னங்க சம்பந்தம்? போக போக பிள்ளைங்கள என்ன நினைப்பாங்கன்னா, ஒருவேளை சுதந்திரமே வந்து தமிழையே தோற்றுவித்தவரை அவர்தானோ அப்படின்ற சந்தேகம் எழக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய ஃபேப்ரிகேஷன் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்போ இப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த மாதிரி பாருங்க, தமிழகத்துக்கு சம்பந்தம் இல்லாத இன்னைக்கு அவர் வந்து ஹிந்திக்காரன் சொல்லி எவ்வளவு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்மளுடைய வரலாறை முழுமையா தெரிஞ்சுட்டு பேசக்கூடிய
ஒரு மிகப்பெரிய நபர். உலகம் ஃபுல்லா இன்னைக்கு பாருங்க, தஞ்சாவூர்ன்றது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான். கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு ராஜேந்திர சோழனுடைய பெருமையெல்லாம் நம்ம பேசுற அளவுக்கு இல்ல, உலகமே பேசும். ஆனால் இன்னும் அதிகமா பேச வச்சது நமது மோடி அவர்கள். இவரு நம்ம பாரத பிரதமர் அந்த இடத்துக்கு வந்துட்டு போனதுல இருந்து நம்ம மாணவர்கள்லாம் இந்த கால சந்ததியினர் கூட அவங்களுடைய வரலாறு, ராஜேந்திர சோழனுடைய வரலாறு எல்லாம் இப்ப எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாம இருந்தது. இப்ப எல்லாருமே வந்து அத வந்து கூகுள்ல போட்டு என்ன ஏதுன்னு வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. ரொம்ப விருப்பப்பட்டு இப்ப பாக்குறாங்க. இப்ப நம்ம சமகாலத்துல இருந்தவங்களுக்கு கூட ராஜேந்திர சோழனோட அந்த நட்சத்திரம்ன்றது எப்படி தெரியும், ஆடி திருவாதிரைனா என்ன, அந்த 1000வது சதய விழானா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. அவர் எப்படி அங்கிருந்து கங்கை நீரை கொண்டு வந்து ஒரு சோழ கங்கம்னு ஒரு ஏரியை உருவாக்குனார், இதெல்லாம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாரு. இது அந்த ஊர்க்காரங்களை தவிர வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கோவிலோட அமைப்பே ஒரு இருள் சூழ்ந்து இருக்கும். நீங்க போனீங்கன்னா நமக்கு வந்து மன ரீதியா ஒரு டச் இருக்கும். ஐயோ எப்படி ஆண்டிருப்பாங்க, இந்த இடம்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு நம்மளால உணர முடியும். ஆனா அதுக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்திருக்காரு நமது மோடி. அந்த கோயிலை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பா இருக்கும். இந்த காலத்துல இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே இருந்து ஈஸியா கட்டிடலாம். அந்த காலத்துல எதுவுமே இல்லாம இவ்வளோ பெரிய ஒரு அழகான ஒரு கோவிலை கொடுத்தது பிரதமர் மோடி. வராருன்னே முதல்வர் ஐயாக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. உடனே வந்து அட்மிட் பண்ணாங்க. முதல்வர் பிரதமர் மோடி கிளம்புனோம்னா உடம்பு நல்லா ஆயிடுச்சு, வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுல என்ன வடிவேல் வந்து சொல்லுவாப்ல, எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நான் ரொம்ப நேரமா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன், வெளியே வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி. அவர் அங்க போனதுக்கு அப்புறமா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுல. இது வந்து ஒரு அரசு விழா, அவங்களுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. ஒரு அதுக்கு ஒரு சின்ன மரியாதை கொடுக்குற விதமா ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாம், வரவேற்றிருக்கலாம். கோபேக் மோடின்னு சொல்றதுக்கு எவர் வேணும், எலெக்ஷன் கேம்பெயின் பண்றதுக்காக வந்திருக்காரு. நம்ம தமிழகத்தோட வரலாறை தூக்கி நிறுத்துறதுக்கு வந்திருக்காரு. புரிதலே இல்ல பாருங்க, நம்ம தமிழகத்தோட அரசியலே கிடையாது அப்படின்னா அது அப்படிப்பட்ட மேடையில எதிர்கட்சி நபர்கள் எப்படி உட்கார்ந்துருப்பாங்க? இன்னைக்கு வந்து பாருங்க, நிதி ரீதியா வந்து எவ்வளவு அழகா காங்கிரஸ் ஆட்சியை விட நாங்க 3 மடங்கு 10 ஆண்டுகள்ல அதிகமா 3 லட்சம் கோடி, 2 கிடையாது 3 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. வந்து இதையே ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஸ்டேஜ் முழுக்க வந்து நாங்க கொடுத்தது 1 ரூபாய், இவங்க கொடுக்கறது 20 பைசான்னு எவ்வளவு கீழ்த்தரமா உதயநிதி அவர்கள் கேம்பெயின் பண்ணாரு. இவர் எவ்வளவு அசிங்கமா பேசியிருப்பாங்க. ஆனா அது தவறு, மோடி சொல்றது தவறுன்னு ஒருத்தராவது சொல்ல முடிஞ்சது. அதே ஸ்டேஜ்ல கனிமொழி அவர்கள் இருக்கிறாங்க, டிஆர்பி ராஜா அவர்கள் இருக்கிறாங்க. இந்த பக்கம் யாராவது ஒருத்தர் பேச முடியுமா? ஆனா கேமராலாம் அவங்களோட ரியாக்ஷனை தான் காமிச்சாங்க. மக்கள் ரொம்ப ஆர்வமா பார்த்ததுதான் ரொம்ப உண்மை. ஆக மொத்தத்துல இந்த ஒரு நிகழ்வு வந்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை காமிச்சிருக்கு. எது பொய், எது உண்மை, எது எவ்வளவு தமிழகத்துக்கு இன்னும் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு, தமிழகத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு மோடியே என்னெல்லாம் பிளான் பண்றாரு அப்படின்றதெல்லாம் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. சங்கரி, நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா முதல்வர் வந்து இந்த நேத்து நிகழ்ச்சியை பத்தி ஒண்ணுமே சொல்லேன்னு சொன்னீங்களா, ஒரு சொல்லியிருக்காரு. என்னன்னா, பாரத பிரதமர் வர்றவர்கிட்ட எங்களோட டீம் அனுப்பி ஒரு மனு கொடுக்க சொல்லியிருக்கிறோம், சில கோரிக்கைகள் அடங்கிய மனுக்கள். அதுல ஒரு முதலாவதா என்னன்னா, எங்களுக்கு வந்து அந்த கல்விக்கான நிதியை வந்து எங்களுக்கு முதல்ல கொடுங்க, விடுவீங்க, ஆனா பிஎம் ஸ்ரீ திட்டத்துல வந்து கையெழுத்து போடுங்கன்னு சொல்லாதீங்க. முதல்ல பிஎம் ஸ்ரீக்கு ஆல்ரெடி வந்த நிதியில இருந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரிய வரணும். கரெக்ட். அதுல எதுவுமே பண்ணல, இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி பண்ணல, எதுவுமே பண்ணல. குழந்தைங்களுக்கு தேவையான கல்விக்கு தேவையான எதுவுமே பண்ணல. பிள்ளைங்க எல்லாம் மரத்தடியில உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. இன்னமும் அதுதான் நடக்குது. குழந்தைங்க தான் பண்றாங்க. இப்ப இந்த நிலைமையில வச்சுட்டு இப்ப மறுபடியும் போய் எதுக்காக இவங்க நிதி கேக்குறாங்க? கேட்டா என்ன பண்ண போறாங்க? மக்களுக்கு தெளிவா எல்லாத்தையும் ஓப்பனா காட்டுங்க. வாங்கின நிதியை என்ன பண்ணீங்க? 400 பிள்ளைங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல போதுமான ஆசிரியர்கள் இல்ல. ஆசிரியர்கள் இருந்தாலும் பாட புத்தகம் தெளிவா அவங்களுக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பாட புத்தகம் போய் சேர்ந்துதான் கேட்டா கிடையாது. போதுமான வசதிகள் இருக்கான்னு ஒரு நாள் மேற்கூரை எப்ப இடிஞ்சு விழுன்ற பயத்திலேயே பாதி பேர் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. காமராஜர் ஐயா பாடுபட்ட காலம் அந்த அவர் இல்லைன்னா இன்னைக்கு வந்து தமிழகத்துல கல்வியும் இல்ல, சாப்பாடும் கிடையாது, இலவச உணவும் கிடையாது. ஆனா காலை உணவுன்னு ஒன்ன கொடுத்துக்கிட்டு வயிற்ற கலக்கிக்கிட்டு டஸ்ட்பின்ல போய் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த ரவா கஞ்சி தான் அதுக்குள்ள கொட்டி இருக்கு. சோ இப்படிப்பட்ட அவல நிலை இந்த தமிழகத்துக்கு என்னைக்கு மாறும்ன்றதுதான் மக்களுடைய முழு எதிர்பார்ப்பா இருக்கு. கொடுத்த நிதியே என்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வழி கிடையாது. ஆனா நிதி கொடுக்கல இந்த பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. இன்னும் என்ன நிதி கொடுத்து நீங்க என்ன நிர்வாகம் பண்ண போறாங்க அப்படின்றதான் தெரியல. பொய் சொல்லுவதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. இதுல இவங்க எஜுகேஷன் பாலிசி வேற வரக்கூடாதுன்ட்டாங்க, நியூ எஜுகேஷன் பாலிசி வரக்கூடாதுன்ட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, அரசு பள்ளிகள்ல வந்து பசங்களுக்கு வந்து சரியா கணிதம் அறிவியல் வராத பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுக்கறதுக்கு புதுசா ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க.
அப்போ உங்க அரசு பள்ளிகள்ல சரியா சொல்லி கொடுக்கலன்னு தானே அர்த்தம். பிள்ளைகளுக்கு தெரியற அளவுக்கு புரியுற அளவுக்கு எஜுகேஷன் ரிசர்ச்ல என்ன சொன்னாங்க, பாடத்திட்டத்துல 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து 2ஆம் கிளாஸ் புத்தகத்தை படிக்க தெரியல, 8வது படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு 5வது வகுப்பு புத்தகத்தை படிக்க முடியலன்னு சொல்லி தானே சொன்னாங்க. 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைய கூட ஒரு புக்கு குடிச்சு தமிழ் புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னா தமிழ் எழுத்து படிக்க வரல. அந்த லட்சணத்துல இவங்க தமிழ் பிள்ளைங்க அரசு பள்ளியில எங்க ஸ்கூலுக்கு போறாங்க, அவங்க பாட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு வராங்களே தவிர ஸ்கூலுக்கே பாதி பேர் போறது கிடையாது. அப்புறம் எங்க இருந்து படிக்க முடியும்? நம்ம ஊர்ல தான் படிக்கிற பசங்க தவறான வழிகள்ல தவறான பழக்கங்களை, கஞ்சா இந்த மாதிரி என்னென்னமோ அட்வான்ஸ்ட் லெவல் எல்லாம் பண்ணிக்கிட்டு வாத்தியார் அடிக்கக்கூடிய அவல நிலை நம்ம தமிழகத்துலதான் இருக்கு. இப்போ கூட ஒரு +1 பசங்க வந்து இப்ப வகுப்பறையிலேயே வந்து போதை பழக்கத்துக்கு இது பண்ணி அதை கேட்ட இன்னொரு சக மாணவனை அது அடிச்சு அவர் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. ஏதாவது ஒரு நியூஸ் வந்துட்டு தான் இருக்கு. டீச்சரே போதையில உருள்ட்டு இருக்காரு, இல்லன்னா ஸ்டூடெண்ட்ஸ் போதையை போட்டு டீச்சர் மண்டையை மாணவிகள் பிரெக்னன்ட் ஆன நியூஸ கூட நம்ம படிச்சோம். அதெல்லாம் கேட்கவே ரொம்ப ஒரு பாதுகாப்பும் இல்ல, அதுக்கான ஒரு படித்தலும் இல்ல, புரிதலும் இல்ல. கல்வித்துறை அமைச்சர் என்னதான் பண்றாருன்னு தெரியல. இதெல்லாம் அவரு பாக்குறாரா இல்லையா? அவரு வந்து உதயநிதியோட ரசிகர் மன்ற தலைவர், அவருக்கு போஸ்ட் ஓட்டணும், அவருக்கு வாழ்க கோஷம் போடணும், அவருக்கு வேற வேலை இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு அமைச்சர்களும் அவங்களோட துறை பாக்குறதே கிடையாது. இப்ப சமீபமா பாருங்க, சங்கராபுரத்துல எம்எல்ஏ வந்து உதயசூரியன் அவர்கள் வந்து உறுப்பினர் சேர்க்க பண்றாரு. எங்க நாடு எந்த நிலைமையில இருக்கு, இவங்க எப்படி தைரியமா பொதுமக்கள்கிட்ட போயிட்டு உறுப்பினர் சேர்க்க போறாங்கன்றது கூட அதுக்கு வீடியோ வேற, ஒரு போட்டோ வேற. அதுல ஒருத்தர் வந்து கேக்குறாரு, ரோடு போடல, நீங்க எப்படி உறுப்பினர் சேர்க்க பண்றீங்கன்னு. அதுக்கு அவரு எவ்வளவு ஆபாசமாக பேசுறாரு, போடா டேஷா டேஷ் டேஷ் டேஷா போய்கிட்டே இருக்கு. பேசுறாங்க. எப்படி மக்களை வந்து ஓட்டு கேட்க போகும்போது மட்டும் கையெடுத்து கும்பிட்டு அம்மா அப்பா ஐயான்னு கேக்குறீங்க, அதுக்கப்புறம் ஜெயிச்ச பிறகு எப்படி வந்து ஒரு கேள்வி கேட்டா பதில சொல்லுங்க, பதில் சொல்ற இடத்துல தானே நீங்க இருக்கீங்க, அதை விட்டுட்டு போடா டேஷ் டேஷ் டேஷ்னா இது என்ன நியாயம்? இதெல்லாம் அப்ப பொதுமக்கள் அவ்வளவு கேவலமா நினைக்கிறாங்க. இப்ப என்னன்னா, இந்த சங்கராபுரத்துல இருக்கிற உதயசூரியன் அவர்கள் இருக்கார் பாருங்க, இந்த சங்கராபுரம், சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளில் தான் கள்ளச்சாராயத்தோட இது வந்து ரொம்ப அதிக அளவுல இருக்கு. நம்ம கள்ளச்சாராய மரணங்களும் எவ்வளவு பார்த்தோம், 67க்கு மேல மரணங்கள் ஏற்பட்டது. இப்ப இவர் ஒழுங்கா அங்க வந்து இது பண்ணாரு அப்படின்னா இந்த மாதிரியான கள்ளச்சாராயம் காய்ச்சறது இதெல்லாம் வந்து நடக்காது. அங்க எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி கிடையாது. நீங்க பஸ் ரூட் அந்த பக்கம் போனீங்கன்னா, அந்த சின்ன சேலம் ஆத்தூர் அந்த வழியே போனீங்கன்னா இடுப்பு எலும்பு கலண்டுரும். அந்த ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும், குண்டும் குழியுமா. அததான் அங்க ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, என்னங்க ரோடு போடுறேன்னு சொன்னீங்க, ரோடே போடல, உறுப்பினர் சேர்க்கைக்கு மட்டும் வந்துட்டீங்கன்னு கேக்குறாங்க. அப்போ அந்த அவனா எப்படி கையை காட்டி போடா போடா போடான்னு விரட்டினா இப்போ பொதுமக்களை எவ்வளவு துச்சமா நினைக்கிறீங்க? ஆனா முதல்வர் நேற்று பாருங்க எவ்வளவு பெருமையா போடுறாரு பாருங்க, நாங்க ஓரணியில் தமிழ்நாட்டுல வந்து 150க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல வந்து நாங்க உறுப்பினர் சேர்க்கையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமை பேசிக்கிறாரு. போற இடங்கள்லாம் மக்கள் இப்படி ஏழ்றையை கிளப்புறாங்க, கேள்வி கேட்கறாங்க, துரத்தி அடிக்கிறாங்க, பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் முதல்வர் வந்து நம்ம அப்படியே கண்டுக்காம தேர்தல்ல இவங்க போட்ட உறுப்பினர்கள் எல்லாருமே ஓட்டா மாறுதான்றதுதான் பெரிய கேள்விக்குறி. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் 4.5 வருஷமா எங்களோட நீங்க இல்ல, இப்ப ஓட்டு கேட்கறதுக்காக வருது 6 மாசத்துல தேர்தல், இப்ப நானும் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு வந்து ஒட்டிக்கிறதுக்கு வராரு. இதுலயுமே நிறைய இடங்கள்ல என்ன ஆகுதுன்னா, அந்த ஓரணியில் தமிழ்நாட்டுல அந்த பெண்கள்கிட்ட போயிட்டு நீங்க 1000 ரூபாய் வாங்குறீங்கல்ல, அப்போ ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, ஒரு ஓடிபி, இப்படி எல்லாம் ஏமாத்தி உறுப்பினரா கோர்ட் சொல்லிருக்காங்களே, ஆனா இவங்க போய் என்ன பண்றாங்கன்னா, நீங்க பஸ்ல ஃப்ரீயா போறீங்கல்ல, எங்களுக்கு உங்க நம்பர் கொடுங்க, நீங்க வந்து 1000 ரூபாய் வாங்கிக்கிறீங்கல்ல, உங்க நம்பர் கொடுங்க, இப்படி எல்லாம் ஏமாற்றி திமுக உறுப்பினரா சேர்க்கிறோம்னு சொல்லாம சும்மா இவங்களே இஷ்டத்துக்கு பேரை எழுதி எல்லாம் போட்டு அதுவும் நிறைய வீடியோக்கள். இவர்களுடைய அந்த திராவிட மாடலுடைய டிசைனை பாருங்களேன், அந்த தரம். அவங்க ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணாலே அதுல ஆபாசமான நடனமோ, ஒரு மந்திரியோ ஒரு எம்பியோ மைக்கு பிடிச்சி பேசினான்னா 1000 ரூபாய் ஓசின்றது, 1000 ரூபாய் காசுல பவுடர் வாங்கி பூசிக்கோ, இந்த பக்கம் போன்ல பேசிக்கோன்னு ஒரு மந்திரி பேசுவாரு. இந்த மாதிரி அவங்களுடைய பேச்சு வழக்கமே இந்த இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த ஊர்ல சங்கராபுரம், அங்கே வந்து அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. சோ இன்னைக்கு இப்போ இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை கம்பேர் பண்ணி பாருங்களேன். அந்த ஸ்டேஜ்ல நடந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அந்த தொடக்கம், அந்த இளையராஜா அவர்கள் வந்து அந்த திருவாசகத்தை படிச்சதும், அதுல வந்து பூரிப்பு, அந்த தரத்தை வந்து நம்மளால கம்பேர் பண்ண முடியுது. என்ன மாதிரியான நிகழ்ச்சி நடக்குது, அங்க எப்படி நிகழ்ச்சி நடக்குது, அது ஒரு ஷூட்டிங் மாதிரி நடக்கும். இப்ப இந்த செஸ்ஸுக்கெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்கல்ல தமிழகத்துல, அது பாருங்க லிட்ரலி ஒரு ஷூட்டிங் தான். ஆனா இது எப்படி இருக்கு பாருங்க, அவர்
நாடகம் நடத்தி போட்டோ ஷூட் நடத்தி விளம்பரம் பண்ணி திரைத்துறையில என்னென்ன பண்றாங்களோ அது எல்லா திறமையும் வந்து எடிட்டர் வச்சிருக்காங்க, டைரக்டர் வச்சிருக்காங்க, நடிகர் இவங்க பையன் இருக்காரு, அப்பாவும் சேர்ந்து நடிக்கிறாரு. அதனால வந்து இவங்களே வந்து ஒரு திமுகவே ஒரு திரைத்துறை தானே, நாடக கம்பெனி தான். ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கு, எல்லாருக்கும் நடுவுல திருமாவளவனும் அந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்திருந்தார். அந்த கொடி பாத்தீங்கன்னா பாஜக கொடிக்கும் ஏடிஎம்கே கொடிக்கும் நடுவுல நாம பாக்குறோம். அவரும் வந்து அங்க வந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்தாரு. ஏன்னா அவரோட அந்த கான்ஸ்டிடுவன்சில அந்த இது அவரோட எம்பி இதுல அது வருது, அவர் வந்திருக்காரு, அங்க வந்து இது பண்ணாரு. சோ இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, திமுகவோட கூட்டணி வந்து ஆட்டம் கண்டிருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா அவரு இவ்வளவு நாளா ஒரு ஷேடோவா இருந்துட்டாரு, அவருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும், அவருடைய மக்கள் வந்து அவரை முதல்வரா பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு எந்த அளவுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் அவரே திருப்பி வந்து அதுக்கு இது பண்ணதெல்லாம் நடந்தது இல்ல. அவர் எந்த இடத்துல வந்து அவர் ஃப்ரீயா ஒரு கருத்து சொல்ல முடியல, எதிர்க்க முடியல. இப்போ இந்த டாஸ்மாக் பிரச்சனையில கூட அத்தனை பேர் இறந்தாங்கன்னு சொல்லி நம்ம நியூஸ்ல போடும்போது அவர் போராடினது வந்து மத்திய அரசு இதுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்ற மாதிரி தான் பேசினாரு. மது ஒழிப்பு மாநாடுன்னு போட்டாரு. இல்ல, மது ஒழிப்பு மாநாடுன்னு போட்டாரு. முதல்வரை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மது ஒழிப்பு சின்னூடாயிருச்சு, மகளிர் மாநாடு பெருசாயிடுச்சு. மது ஒழிப்பு மகளிர் மாநாடுன்னு கொண்டு வந்துட்டாரு. அந்த அளவுக்கு அவரை வந்து ஒரு சுயமா செயல்பட விடாத அளவுக்கு பல நெருக்கடிகள். இப்ப கூட முதல்வர் உடம்பு சரியில்லைன்னு போய் பாக்குறதுக்கு கூட உதயநிதியை தான் பாத்துட்டு வந்திருக்கிறேன். அவங்க வந்து எப்படின்னா சமூக நீதினு வாய்க்கிழிய பேசுவாங்களே தவிர மற்றபடி கூட இருக்கவங்கள கூட ஒரு துணை முதல்வரா வந்து அவங்க நியமிக்கவே மாதிரியான மரியாதை கொடுக்கப்படுதுன்றது அப்பட்டமா அவங்களுக்கு உள்ள இருக்கவங்களுக்கு தெரியும். இல்ல அவரு சமூக நீதியை பத்தி அவரு போற்றப்படுவரா இருந்தா கண்டிப்பா வந்து திருமாவளவன் அவர்களை கூட துணை முதல்வரா வச்சிருக்கலாம். கண்டிப்பா இல்லையா? எதுக்கு தன்னுடைய அரசியல் அனுபவம் வந்து உதயநிதி அவர்களுக்கு கண்டிப்பா. ஏன்னா அதை விட வந்து அவருக்கு ஒரு தனி கட்சியில இருந்து உங்களுக்கு வந்து நீங்க பண்ற எல்லா முள்ளமாரித்தனத்துக்கும் அவர் பொறுமையா தான் இருக்கிறாரு. எதை பத்தியும் பேசுறதுக்கு முடியாம அங்க ஏதோ ஒண்ணு கிடைக்கும் தான் அங்க அவர் இருக்கிறாரு. ஆனா அதுவும் கிடைக்காம இன்னைக்கு அவர் ஏமாந்து போய் இருக்கிறாரு. திமுகவோட கூட்டணியில இருந்து ஏமாந்து போய் ஒரு மக்கள் பாக்குறாங்க. அவருடைய விரக்தி வந்து நல்லா தெரியுதுன்றதுதான் வெளிப்படையா தெரியும். அப்போ அந்த திமுகவோட கூட்டணியும் வந்து இனி வந்து ஆட்டம் காண போகுது. இன்னும் தேர்தல் நெருங்க நம்மளோட என்டிஏ கூட்டணியும் கூட இன்னும் எப்படி எல்லாம் நிறைய பலப்படும், நிறைய காட்சி மாற்றங்கள்லாம் இருக்கு. அப்போ மக்களுமே வந்து ஒரு கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க திமுக மேல. தானாக வந்து சேர்றாங்க எல்லாருமே. இப்போ அடுத்ததான் நம்ம மக்கள் கிட்ட வந்து ஒரு கேள்வி, நம்ம முன்னாடியே சொன்னோம், மக்கள் வந்து மோடிஜி அவர்கள் வந்தப்போ வந்து எப்படி ஆர்ப்பரிச்சு எப்படி அதை பார்த்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம். மக்கள் கிட்ட ஒரு கேள்வி இருந்துச்சு, ஏன் முதல்வர் வந்து இல்ல திமுக இருக்கிறவங்களாம் வந்து இது வந்து ஒரு இதாவே இது பண்ணிக்கல, இது இவ்வளவு பெரிய விஷயம் 1000 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்க ஒன்னும் புகழலாம் வேணாம், ஆனா உங்களுக்கு கீழே சில வாடகை வாய்களா இருப்பாங்க பாருங்க, அவங்கள வச்சு நெகட்டிவா பேசுறது. இந்துக்கள்லாம் வந்து தமிழர்களே கிடையாது, சங்கிகள் வேற இந்துக்கள் வேற, தமிழ் மன்னர்கள்லாம் இந்துக்களே இல்ல, இப்படி எல்லாம் கலர் கலரா உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அந்த பிரகாஷ் ராஜன் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 2 விஷயம் சொல்லியிருக்காரு. ஒண்ணு வந்து என்னன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் ஓபன் பண்ணி நீங்க சொன்னீங்க இல்லையா, தூத்துக்குடியில வந்து அப்ப இவங்க வந்து தூத்துக்குடியில அந்த மண்ணை சேர்ந்தவங்க, அப்போ அவங்க எப்படி கனெக்ட் ஆகுறாங்க பாருங்க. அது எப்படி அவங்க வந்து அது ஒரு இப்படிதான் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து சந்தோஷப்படுறாங்க, என்னோட ஊருக்கு பாரத பிரதமரே வந்து ஒரு நலத்திட்டம் கொடுக்குறாரு. ஆனா பிரகாஷ் ராஜ் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் செய்யறதுக்கு அந்த ஸ்டேஷன் மாஸ்டரே பத்தாதா, எதுக்கு மோடி வரணும், இவர் ஏன் வரணும்னு சொல்றாரு. சிவகங்கை மாவட்டத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பொதுமக்களா காசு போட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மரை ரெடி பண்ணி புதுசா வாங்கியிருக்காங்க. அதை இனாகிரேட் பண்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் எம்எல்ஏ வரணும், அவரோட அவைலபிலிட்டி இல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கேவலமான நிலை வந்து சொல்லிட்டு மக்களே வந்து உருவாக்குனதை கூட வந்து அவங்களுக்கு ஓபன் பண்ணி வைக்க நேரம் இல்ல. அதை தாண்டி வந்து பிரகாஷ் ராஜ் யாரு, மக்களுக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் நல்ல காசு வாங்கி படம் நடிச்சுக்கிட்டு அவர் நல்ல சந்தோஷமா அவர் வந்து ஒரு நியூட்ரலான பர்சனா இருந்தா நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் பேசணும். அவர் என்ன பண்ணிருக்கணும், அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், அவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர், அங்க நடக்கிற இந்த தர்மஸ்தலா விஷயத்துக்கு பொங்கி எழுந்திருக்கணும் பிரகாஷ் ராஜ். ஆனா என்ன கேக்குறாரு, மணிப்பூரை போய் மோடிஜி அவர்களை கேக்குறாரு, இதுக்கெல்லாம் நீங்க வர வேணாம் மணிப்பூருக்கு போங்கிறாரு. தர்மசாலால வந்து 100 பாருங்க, நம்ம தமிழகத்துல பிறந்த குழந்தைங்கள்ல இருந்து 80 வயசு ஆயா வரைக்கும் சேஃப்டி கிடையாது. நேத்து நடந்த காஞ்சிபுரத்துல நேத்து ஒரு இளம் பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி மண்டையை உடைச்சு கொண்டு இருக்காங்க. இன்னும் தேடிட்டு இருக்காங்க அது யாரு பண்ணினான்னு. இப்படி திருமண பக்கங்கள்லாம் தினம் நியூஸ் பேப்பரோ இல்ல டிவியோ ஆன் பண்ணா மூதாட்டி வந்து கற்பழிப்பு, சிறு குழந்தைங்க காணவில்லை,
சரி ஓகே காசை தான் நிலத்தை தான் கிணற தான் காணும்னு வடிவேல் ஜோக் மாதிரி பார்த்தா கிட்னியையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதாவது வடிவேல் ஜோக் மாதிரி கிணத்தை காணும் நிலத்தை காணுயா அப்படின்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு கிட்னியை காணும்னு சொல்ற அளவுக்கு ஆகி போச்சு இவங்க திராவிட மாடல். ஆனா அந்த கிட்னி திருடுறதையும் என்ன சொல்லணும்னா திருட்டுன்னு சொல்லக்கூடாதா, முறைகேடுன்னு சொல்லணும். ஏன்னா கிட்னியை திருடுறது திராவிட ஆனந்தன், திராவிட மாடலோட ஜஸ்டிபிகேஷன் திராவிட ஆனந்தன். ஏன்னா இவங்க குடிக்காரங்கள மதுப்பிரியர்கள்னு சொல்லுவாங்க, கள்ளக்காதல திருமணம் தாண்டி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் பேர் வைப்பாங்க. அவங்க மனசு புண்படுறது, திருடர்கள் மனசு புண்படுறது. அவங்களுக்கு ஏத்த மாதிரி சட்டத்தை மாத்துவாங்க, திட்டத்தை மாத்துவாங்க, எல்லாத்தையும் மாத்திப்பாங்க. திமுக வந்து எவ்வளவு கவுள இந்த மாதிரி வந்து ஒரு கேவலமா பண்றவங்கள பாதுகாக்கிறது வந்து திமுக தான். இப்ப வந்து தங்கம் தென்னரசு அவருடைய கேஸ் எல்லாம் பாருங்க, ஏன் லேட் ஆகுது? தமிழக லஞ்சத்துறையை வந்து கேட்டிருக்காங்க, நீதிமன்றமே கேட்டிருக்காங்க, நீதிபதிகளே கேட்கறாங்க, ஏன் இந்த அளவுக்கு நீங்க வந்து காலதாமதமாக்குறீங்க இந்த கேஸ்ல, சீக்கிரமா முடிங்க, இதுதான் கடைசியா உங்களுக்கு காலக்கெடுன்னு 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. கோர்ட் இந்த அரச காரி துப்புன மாதிரி அங்கேயுமே அறநிலையத்துறையில ஆகட்டும், மின்சாரத்துறை ஆகட்டும், இவங்களோட லஞ்ச ஒழிப்பு துறை ஆகட்டும், எல்லாத்தையும் கோர்ட்டு காவல்துறையில இருந்து இதே தஞ்சாவூர், இதே கங்கை கொண்ட சோழபுரம், இந்த தஞ்சாவூர் கோவில் ஷூட்டிங் டைம்ல தான் அந்த அம்மா நடிகை ஜோதிகா அவர்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த உண்டியல போடுற காசுக்கு பதிலா வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டலாம், வந்து ஸ்கூல்ஸ் கட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க படம் வந்து சரியா போகலன்னு சொன்னோம்னா கோவில் கோவிலா இதே மோதிஜி இன்னைக்கு அதே மண்ணுல காலை பதிச்சிருக்காரு. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா தஞ்சாவூரையும் கங்கை கொண்ட சோழபுரையும் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் பத்தி பேசுற மாதிரி ஆயிருக்கு. நம்மளுக்கெல்லாம் வந்து திருவள்ளூர் சிலை வச்சாங்க ஓகே, ஆனா வந்து நம்மளுடைய அடையாளமாக ஒரு ராஜராஜ சோழனுடைய சிலை இல்லையே, ராஜேந்திர சோழனுடைய சிலை இல்லையே. அண்ணாமலைஜி காலையில தான் அதை பத்தி பேசியிருப்பாரு, நாங்க வந்து இதை பத்தி பேசுவதாக இருக்கிறோம், மனு கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனா ஈவினிங்கே மீட்டிங்ல சொல்றாரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலை 2 பேருக்கும் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலை வைக்கும் போது இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல்ல என்ன பேசினாங்க, எதுக்கு காசு, எதுக்கு இத்தனை கோடியில இவ்வளவு பெரிய சிலை, நாங்க வரலாறு ரொம்ப முக்கியம், நீ பேனா எழுதின பேனா இங்க் இல்லாத பேனாக்கு சிலை வைக்கணும்னு ஆசைப்படுற. இந்த இந்திய மண்ணு பாரத தேசம் புத்தகம் எழுதியிருக்காரு, வாழ தெரியாதவள், வான்கோழி, வேலைக்காரன், அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப படிக்கணும் நம்ம தலையெழுத்து, அந்த பேனாவையும் அப்ப நமக்காக உயிர் நீத்த பாடுபட்ட வரலாற்று மிக்க தலைவர்களுக்கு சிலை இல்லை என்றது அவர்களுக்கு தெரியல. அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு நமது மோடி ஐயா. 2026 ரொம்ப கிளியர் கட்டா தெரியுது, இது வந்து திராவிட மாடலுக்கு ஒரு அகைன்ஸ்டான ஒரு ஒரு தினசரி பேப்பரை படிக்கிறவங்க யாருமே வந்து திமுகவுக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க. கண்டிப்பா தினசரி நாளிதழ நீங்க ஒரு பக்கத்துக்கும் 5 கொலை இருக்கு, 4 திருட்டு இருக்கு, 3 கற்பழிப்பு இருக்கு. இப்படி இருந்தா எப்படி வந்து அவங்க வந்து ஜெயிப்பாங்க? ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க, ஒரு சுகாதாரம் எப்படி இருக்கு இன்னைக்கு? வந்து கிட்னி திருட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, சுகாதாரத்தை அமைச்சர் அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறாரு, குழந்தைங்களை கடத்துறது அது சினிமாலதான் பாக்குறோம்னு பார்த்தா நடைமுறையிலே நம்ம வந்து நாம கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி ஒரு அவலம். 3 மாச குழந்தையில இருந்து 2.5 வயசு குழந்தை வரைக்கும் 13 லட்சமா 15 லட்சமா டெய்லி ஒரு குழந்தை வேணுமா அப்படின்னு பயமா இருக்கு. இங்க என்னதான் பாதுகாப்பு இருக்கு தெரியல. அரசு மருத்துவமனைக்கு ஒரு விஷயமா நான் ஒருத்தங்களை பார்க்க போயிருந்தேன். முந்தி வந்து அம்மா ஹெல்த் செக்அப்னு ஒரு செக்அப் இருந்துச்சு சென்ட்ரல் ஜிஹெச் பக்கத்துல. அது ரொம்ப அப்போலோ அளவுக்கு ஒரு கிளாஸை ஒரு மினிமம் அமௌண்ட் பே பண்ணி நம்ம பிரைவேட்ல பண்ணியிருந்தா தனியார் மருத்துவமனையில் பண்ணா கிட்டத்தட்ட 15,000-20,000 செலவாகும். அது வந்து ஒரு 3,000 rupeesக்குள்ள நீங்க எல்லா டெஸ்ட்டுமே பண்ணலான்ற ஒரு ஃபெசிலிட்டி அம்மா ஹெல்த் செக்அப். இப்போ அந்த அம்மாவை எடுத்துட்டாங்க. ஆப்வியஸ்லி இவங்க ஆட்சி வந்த பிறகு அம்மா நீக்கப்பட்டதானே செய்யும். இன்னைக்கு அப்பா போட்டோவும் பையனுடைய போட்டோவும் போட்டு ஒரு பேனர் வச்சிருக்காங்க, மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படின்னு. அங்க போன போது ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து இப்போ ஒரு வயசானவங்க எல்லாம் வராங்க, ஒரு லிமிட்டட் நம்பர்ஸ்ல தான் அங்க செக்அப் பண்ண முடியும். நாங்க வந்து அந்த அதே ஹெல்த் செக்அப் இருக்கான்னு செக் பண்றதுக்கு நெட்ல இருந்து ஃபோன் நம்பரை தேடி ஃபோன் பண்ணா ஓமந்தூரார்னு ஃபோன் அங்கே போத ஒழிய இந்த ஃபோன் நம்பர் தான் அந்த போட்டோ போட்டிருக்காங்க, ஃபோன் நம்பர் அங்க போகுது. இவங்க கூகுள்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய நம்பர் கூட மிஸ்மேட்சிங். சரி ஃபோன் பண்ண அந்த பொண்ணு என்ன சொல்றா, இது ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல், இங்க செப்டம்பர் 27க்கு மேலதான் அப்பாயின்மெண்ட் அவைலபிள்னு சொல்றா. அப்ப அது வரைக்கும் ஒரு செக்அப் பண்ணணும்னா அப்ப 2 மாசம் வெயிட் பண்ணுவேன். சரி நேரடியா போய் பார்த்துடலான்னு போய் பார்த்தா அது அந்த நம்பர் இல்ல, அது ஓமந்தூரார் தான். இங்கே உள்ள நம்பருக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது. சரி போய் டெஸ்ட் தான் பண்றோம், மணிக்கணக்கா உட்காந்து டெஸ்ட் பண்றோம்னு பார்த்தா அப்ப இருந்த தரம் கண்டிப்பாக இப்ப இல்ல. ஏன்னா 4th டைம் நாங்க போறேன் நேத்து அன்னைக்கு.
பார்த்தா ஒரு ஃபாஸ்டிங்ல வந்து பிளட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் சில டெஸ்ட், தென் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அகைன் 1.5 hours கழிச்சு மத்த அதை டெஸ்ட் பண்ணணும்னு போனா அந்த பேஷண்ட வந்து அலக்கழிச்சு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாங்க. அதுலயே இன்னும் பிபி இன்னும் கொடுமை என்னன்னா அந்த ஜிஹெச் குள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு பிளட் ரிவர்ஸ்ல கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவ ஸ்கேனுக்காக வெயிட்டிங், வேற வழி இல்ல. அந்த அவரோட அங்கிருந்து நகலும் போது அவரோட ஷர்ட் எடுத்து அந்த பிளட்ல போட்டுட்டு அந்த அம்மா போகக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏழைகளோட உயிருக்கோ இல்ல அவங்களோட இதுக்கு ஒரு வேலையே இல்ல. ஒரு எவ்வளவு கோடி செலவு பண்ணி அந்த சென்ட்ரல் ஜிஹெச், அதாவது உலகத்தரம் வாய்ந்த மிஷினரிஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. அந்த லேப் டெஸ்டிங்கா இருக்கட்டும், அந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய ஸ்கேனரா இருக்கட்டும், முழுமையாக மக்கள் பயன்படுத்துற விதமாக இருக்குதா? மாசு எதுல இருக்கிறாரு, ஓரணியில் தமிழ்நாடுக்கு போய் வீடு வீட ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அது அவரோட வேலையா? இங்க எப்படி வேலை இல்ல, ஒரு பேஷண்ட் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா பேஷண்டோட அட்டெண்டர் இருக்கும் நான் இழுத்துட்டு போகணும், இல்லன்னா காசு 200 ரூபாய் கூட. ரொம்ப ஒரு 2 மாசம் முன்னாடி என்னுடைய மகனுக்கே நடந்த ஒரு விஷயம் நான் சொல்றேன். அவனுக்கு அடிபட்டுடுது, கொஞ்சம் அதிகமாவே அடிபட்ட போது ஒரு இந்த மாதிரி பக்கத்துல வந்து யாரோ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனாங்க. ஸ்கேனிங்க்கு அங்க வசதி இல்லைங்க. ரொம்ப அந்த அன்னைக்கு நடந்த தவிப்பு ரொம்ப அதிகம். ஸ்கேனிங்க்கு வசதி இல்ல. ஸ்கேன் ரூம்க்கு போகக்கூடிய அந்த பாதை இருக்குல்ல, குண்டும் குழிமா ஒரு அரசு மருத்துவமனைக்குள்ளேயே அப்படி குண்டும் குழிமா இருக்கும்போது அங்க வரக்கூடிய அந்த நோயாளிகள் எவ்வளவு அவஸ்தைப்படுவாங்க. கண்டிப்பா இன்னும் ஏழைங்க தானங்க வர போறாங்க. ஏதாவது பெரிய பதவியிலயோ அதிகாரத்திலயோ பணக்காரனா அங்க வர போறாங்க. ஸ்கூல்ல சொல்றோம், பள்ளிக்கூடம் அரசு பள்ளிகள்ல வந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்களோட பிள்ளைங்க அந்த பள்ளிக்கூடத்துல படித்தால் மட்டும்தான் அதனுடைய தரத்தை உயரும் நிலை ஏற்படும் சொல்றோம். அதேதான் அரசு மருத்துவமனைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் எதுக்கு அப்போலோ போய் படுத்திருந்தாரு? சுகாதாரத்துறை அமைச்சருக்கு உடம்பு சரியில்லைன்னா எந்த ஹாஸ்பிட்டல் போவார்? அது ஒரு சட்டமாவே கொண்டு வரணும். இவங்க எல்லாரும் வந்தால் மட்டும்தான் இந்த அரசு மருத்துவமனைகளாக இருக்கட்டும் பள்ளிகளாக இருக்கட்டும் தரம் உயரும். அவங்க பிள்ளைங்க அங்கதான் படிக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும். அவங்க ரொம்ப ரொம்ப மோசம். அந்த அவங்களுடைய கஷ்டங்கள் வந்து நீங்க ஒரு நாள் ஒரு ரவுண்ட் அடிச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த அதுவும் பிரெக்னன்ட் லேடிஸ் அந்த டிபார்ட்மெண்ட் போயிட்டீங்கன்னா அவங்களை ட்ரீட் பண்ணக்கூடிய விதம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி புதுசு, அந்த பொண்ணோட வழியாக இருக்கட்டும் ரொம்ப கொஞ்சம் கூச்ச உணர்வு இருக்கும் இல்லையா, அத கூட அவங்க ரொம்ப நாசுக்கா அவங்கள ரொம்ப கேவலமா திட்டி அவங்கள ட்ரீட் பண்றதெல்லாம் சகிச்சுக்கவே முடியாது. ஒரு ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு பெண்மணி போயிருக்கா அப்படின்னா அங்கேயே ட்ரெஸ் அங்கேயே அவுத்துட்டு இப்படி போங்க அப்படின்னா அப்ப அவளுக்கு கூச்சம் இல்லையா, மானம் இல்லையா? அப்ப அரசு மருத்துவமனைனா இந்த சின்ன அடிப்படை வசதிகள் கூட நீங்க செய்ய மாட்டீங்களா? அப்ப தொடர்ந்து நமக்கு இது என்ன தெரியுது அப்படின்னா, ஏழைகளோட உயிருக்கோ தன்மானத்துக்கோ இங்க எந்த மரியாதையுமே கிடையாது. இவங்க எல்லாரும் வெத்து வாய் ஜவடால் மட்டும்தான். இவங்க சமூக நீதின்னு சொல்றாங்களே ஒழிஞ்சு அந்த சமூக நீதிக்கு இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. இப்போ வேற ஜாதியை சேர்ந்த ஒரு பையன் தன்னுடைய அக்காவை வந்து காதலிச்சிருக்காங்க, சகோதரியை காதலிச்சிருக்கான் அப்படிங்கறதுனால தம்பியே இல்ல அந்த சகோதரனே போயிட்டு அவனை தனியா ஆயிடுச்சு போய் கொண்டு இருக்கான். அந்த பையன் பாவம் தன்னுடைய கொலைகள் அப்படிங்கிறது சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கப்போ காவல்துறை மேல ஒரு பயம் இருந்ததுன்னா இந்த கொலைகளுக்கு வந்து ஒரு ஒரு தயக்கமாவது இருக்கும். இப்ப வாங்கடா பாத்துக்கலாம், இப்ப என்ன நம்மள எங்க பிடிக்க போறாங்களா, என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்ற அந்த ஒரு மெத்தன போக்குனாலதான் எங்க பார்த்தாலும் கொலைகள். இப்ப சமீபத்துல கூட பிஜேபி தமிழ்நாடுல போட்டிருந்தாங்க பாருங்க, 24 மணி நேரத்தில் 10 கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல சொல்லுவாங்க பாருங்களா கவுண்டமணிய, நான் வந்து 6 கொலை 6 முகம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணின்னு சொல்லி 1000க்கு மேல போயிரும் போல இருக்கு கொலைகள்லாம். ஒரு காலத்துல டெய்லி கொலைன்றீங்க. முதல்வர் என்ன சொல்றாரு, சட்டம் ஒழுங்கு எவ்வளவு அமைதியா இருக்கு, அமைதி இரும்பு கரம் கொண்டு அது இரும்பு கரம்லாம் துருப்பிடிச்சு பல வருஷம் ஆயிருச்சு, காயலாங்கடல கொட்டி போட்டாச்சு. அதனால மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. இவர்களால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, சரியான திட்டங்கள் மக்களை போய் சென்றடையல, போதுமான வசதிகள் கிடைக்கல, பள்ளித்துறை இப்ப வாய காமிக்குது பல்ல காமிக்குது, அப்புறம் சுகாதாரம் சொல்லவே வேண்டாம். இந்த மாதிரி திருமண பக்கம் எல்லாம் ஒவ்வொரு துறையும் வந்து ரொம்ப மோசமான. என்னன்னா புதுசா எந்த திட்டத்தையும் அவங்க பண்ணலன்னா கூட பரவாயில்ல, பழைய திட்டங்களையாவது அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, மக்களுக்கு ஒரு நல்லபடியா இருந்திருக்கும். எல்லா அம்மா சமாதிக்கு போன பிறகு எல்லாத்தையும் அந்த சமாதிலேயே தூக்கி போட்டாங்க. அம்மா போட்ட ஒரு திட்டம் கூட இங்க இல்ல. அதுதான் ரொம்ப
வருத்தமா நீங்க இருக்கு. அம்மா எல்லாரும் கிட்ட தான் சொல்றீங்க மோடி ஐயா கொடுக்கக்கூடிய எத்தனை திட்டங்களுக்கு மேல ஒண்ணும் sticker அதெல்லாம் ஒட்டுறாங்க. பண்றாங்களாங்க, பேரை sticker மாத்திடுறாங்க. ஒட்டுறாங்க. ஆயுஷ்மான் பாரதியே இவங்க எடுத்துக்கலையே. சொல்ல போனா 70 வயசுக்கு மேல முக்கியமான இருக்கிறவங்களுக்கு விஷயம் ரொம்ப அது. முக்கியமான இது. அவ்வளவு பேர் வயவந்தனா. வாய் வந்தனாவ ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்களே. அப்போ வயசானவங்களுக்கு தேவையான அப்போ இவங்களுக்கு என்னன்னா நம்மளோட மக்கள் கடைகள் எல்லாம் இங்க பலனடைகிறாங்களாங்கிறது இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல அது வேலிட் இல்லன்னு சொல்றாங்க. இன்னைக்கு போட்டி போடுறாரு திட்டத்துல, நம்ம பாரத பிரதமரோட வந்து போட்டி போடுறாரு. ஆனா அந்த போட்டி வந்து ஒரு ஆரோக்கியமா இருந்தா பரவாயில்ல. நீ மருந்தகம் ஆரம்பிக்கிறியா, நான் ஒரு மருந்தகம், அது நடத்தது கிடையாது. எப்படின்னா மருந்தகத்துல நீங்க ஒண்ணு பாத்தீங்களா? பாரத பிரதமரோட மருந்தகம் இருக்கு. அதுக்கு போட்டியா தொடங்கின இல்ல, அததான் சொல்ல மருந்தகத்துல வரேன். மருந்து இல்ல. மருந்து இல்ல. மாவு. எதுவுமே மாவு பாக்கெட் விக்கிறாங்க, காய்கறிகள் விக்கிறாங்க. எல்லாமே அது மருந்தகமா இல்லன்னா வெஜிடபிள் ஷாப்பா? ஏன்னா மருந்து இல்ல, அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க உங்களுக்கு வேற எதையாச்சும் போட்டி ஒரு போட கடை போடணும். திராணி இருக்க, நீங்க அதை நல்ல ஆரோக்கியமா கொண்டு போறதுக்கு திராணி இருக்கணும். அது இல்லாதவங்க எதுக்கு நீங்க வந்து நீங்க போட்டியில வந்து ஒவ்வொரு திட்டத்தையும் இதனால நீங்க மாத்தி பாதிக்கப்படுறது சொல்றீங்க? யாரு? எண்ட் ஆஃப் த டே மக்கள், பொதுமக்கள். கண்டிப்பா, பொதுமக்கள் தான் ஒரு பாதிக்கப்படுறாங்க. பழமொழி சொல்லுவாங்கல்ல, புருஷன் மேல கோவிச்சுக்கிட்டு புள்ளைய போட்டு அடிச்சாலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி மாதிரி இருக்கு. நாங்க வந்து எது சொன்னாலும் ஒன்றிய அரசு அதை பண்ண விட மாட்டோம், இதை பண்ண மாட்டோம்னு மத்திய அரசோட ஒரு கடுமையான ஒரு மோதல் போக்க வச்சுக்கிட்டு யாரை நீங்க பாதிப்படைய வைக்கிறீங்க? தமிழக மக்களை. கவர்மெண்ட்ல இருந்து ஒரு இது கொடுக்குறாங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு காப்பீடு திட்டம் கொடுக்குறாங்களா, அது நாங்க வரக்கூடாது. விஸ்வகர்மா திட்டம் விஸ்வகர்மாவையும் பண்ண நிறுத்தி. மாட்டோம். இல்ல. ஆனா அதுல பேரை மாத்திக்குவாரு, மக்களே- கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு மாத்திக்கிட்டு அதான் sticker. மக்களே அதையும் வந்து சரியா implement பண்ணணும். நாமளே கூட என்ன நினைச்சோம், ஒருவேளை நம்ம மோதியை தான் வந்து நிதியே கொடுக்கலையோ, தமிழகத்தை வந்து வஞ்சிக்கிறாரோ, எல்லாமே வடக்க வளருது தெக்க தேயுதுன்னு சொன்னதெல்லாம் உண்மையான்னு பார்த்தோம். ஆனா நேத்து ரொம்ப கிளியர் கட்டா சொல்லியிருக்காரு. வந்து direct கிளி கிழிச்சு கிளின்னு கொண்டு கிழிச்சிட்டாரு. 3 லட்சம் கோடி 1 2 அவங்கள விட ஆக மொத்தத்துல அந்த காசெல்லாம் எங்க போச்சுன்ற கணக்கும் தெரியல. இன்னைக்கு மக்களுக்கும் மக்களுக்கு கேள்வி என்னது, மோடியே சொல்றாரு 3 லட்சம் கோடி வந்து அதை விட இப்ப கூட கொடுத்துருக்காங்களா? ஆமா. அப்ப என்னையா பண்ணீங்க நீங்க? இதுல 4.5 லட்சம் கோடி கடன் வேற நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. எல்லாத்தையும் வச்சு என்னதான் பண்றீங்க இப்போ? இதெல்லாம் 8 லட்சம் கோடி நீங்க என்ன நடந்துட்டு இதெல்லாம் சொல்லிருவாங்க. அவர் வராருன்னா இவருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிருது. உண்மையாலே அவருக்கு நெஞ்சொலி வந்துருது. சரி, அவருக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் துணை முதலமைச்சர் என்ன பண்ணாரு? அவர் ஷூட்டிங் போயிருப்பாரு. அவர் சனாதன ஒழிப்பு மாநாடுனா போவார். கோவில்ல ஒரு இதுக்கெல்லாம் அவர்லாம் போவாரா? அவர்லாம் யாரு? சரி. 2ஆம் பெரியார் 3ஆம் கலைஞர் அவர். ஆமா. அதனால அவர் அவர் போகல. சரி, அப்போ ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, நம்ம சேகர் பாபு ஐயா, அவர் ஏன் போல? அவரு மேயர் பிரியாவோட அவர் சுற்றுப்பயணம் ஏதாவது போயிருப்பாரு கண்டிப்பா. அவர் மேயர் busy-ஆ இருப்பாரு. சொன்ன உடனே எனக்கு தோணுது எஸ். வடக்க சத்குணம் தேயுது. சாலைன்னு வைக்கிற ரோட்டுக்கு போய் அங்க அறநிலையத்துறை அமைச்சர் நிப்பாரு. ஆமா. ஆனா ராஜேந்திர சோழனோட 1000வது சதய விழாக்கு அவரு சேகர் பாபு போக அவரு மாட்டாரு. தமிழ்நாட்டுக்காரரே கிடையாதுங்க. சேகர் பாபு. ஆமா, அவரு தெலுங்குக்காரருக்கு வந்து ராஜேந்திர சோழனுக்கு என்ன சம்பந்தம்? ஓ, அதனால அவர் அது அதனால போல. அவர் நீங்க சொன்னீங்கல்ல வடக்க வந்து வளருது தெக்க தேயுது அப்படின்னு இது பண்றாங்கன்னு. உண்மையாவே சென்னையோட நிலைமை அந்த அந்த மாதிரிதான் இருக்கு. சென்னை எந்த நிலையில இருந்ததுன்னா தூய்மையில 4வது இடத்துல இருந்தது. இப்ப 104வது இடத்துல போய் நிக்குது. அடடா, இது 100 எவ்வளவு ஏறி பெருமையா அருமை. இதெல்லாம் ரொம்ப நூறு பெருமை. சாதனை இதெல்லாம் வச்சிருக்காருங்க சாதனை. முதல்ல. எவ்வளவு சாதனை பெரிய சாதனை. வச்சிருக்காருங்க. 100வது இடத்துக்கு வந்திருக்காரு பாருங்க. எவ்வளவு பெரிய சொன்ன பெருமை. வாக்குறுதியிலே வந்து 100 அவர் தாண்டி நிறைவேற்றினது நடக்கிறாங்க. இதுதான். திரும்பின பக்கமெல்லாம் குண்டும் குழியுமா நீங்க சொல்ற ரோடு மாதிரி. சரியில்லை, குப்பை டெலிவரி வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த வசதி இல்ல, ரோட்லயாவது போய் டெலிவரி ஃப்ரீயா பண்ணிக்கோங்கன்னு. நம்ம இதெல்லாம் வந்து இந்த போறாங்க. கிரெடிட் எல்லாமே வந்து மேயர் பிரியாக்கு தான் போய் சேரும் கண்டிப்பா. கண்டிப்பா. ஏன்னா அவங்க கிட்ட நீங்க கேள்வி கேளுங்க, மாமன்னன் படத்தை பத்தி சொல்லுவாங்க. ஆனா மத்தபடி வந்து மாநகராட்சியை பத்தி என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லவே தக்காளி விலை மாட்டாங்க. ஆமா. ஏறுதுன்னா தெரியாது. தெரியாதுன்னுவாங்க. ஆனா கொசு மாமல்லர் வழங்கும் திட்டமும் அழகா பண்ணுவாங்க. எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போடுறதுக்கு பதிலா மைதா மாவு பவுடர் தூக்கி போடுறாங்க நம்ம மேயர் பிரியா. அதுதான் ரொம்ப முக்கியம். அதிகமான முறைகேடு நடந்த ஒரு ஏரியான்னு பார்த்தான்னா இந்த ப்ளீச்சிங் பவுடர், கக்கூஸ் கிளீனிங்காக வாங்கின அந்த ரா மெட்டீரியல்ஸ் தான் வந்துட்டு எவ்வளவு நாத்தம் ஆமா. முடிச்சிருக்கீங்க. கக்கூஸ் கழுவுறதுல கூட இவங்க ஊழல் கொள்ளை பொது அடிச்சிருக்காங்க. கழிப்பிடத்துக்காக பயன்படுத்தின ரா மெட்டீரியல் தான் பல கோடி ரூபாய்க்கு டெண்டர்ல வந்து முறைகேடு நடந்திருக்கு. அதுதான் ஒரு கழிப்பிடத்தை வந்து கிளீன் பண்றதுக்கு 1 கோடி 2 கோடி கோடிக்கணக்கில் எல்லாம் வாங்குறாங்க. இப்போ இந்த வேஸ்ட் செக்ரிகேஷனுக்கு கூட இவங்க டெண்டர் விடுறதா தான் இப்போ வந்து பேச்சு அடிப்படுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பல ஊழியர்கள் இப்போ 58 வயசு நெருங்குறாங்க, அதனாலதான் அவங்களால சரியா குப்பைகளை எடுக்க முடியல அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரு. யாருன்னா அந்த துறை கமிஷனர் விட்டுருக்காரு. இப்போ இப்படி இவங்க சொல்றாங்கன்னா ஆல்ரெடி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்களே, ஏற்கனவே கிளீன் பண்றவங்களுக்கு அது வலிக்காதா? ஐயோ நாங்க சரியா தானே பண்றோம் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, அவங்களையும் சேர்த்து பொதுவா நிறைய பேர் இந்த மாதிரி அடுத்த இருக்காங்க. ஒரு tender தான் அதுல ஏதாவது சொல்லலாம்னு பார்த்தாங்க. அந்த குப்பையை ஸ்டோர் பண்றதுக்கு எங்க இடம் இருக்கு? அது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு செக்ரிகேஷனும் மக்களுக்கு போதுமான அறிவை கொடுக்கல. மக்களுக்கு அதை பத்தி தெரியாது. 3 விதமா இல்ல 2 விதமா கூட பிரிக்கலாம். கிரீன் வேஸ்ட், ட்ரை வேஸ்ட்,
பண்ணலாம். அதுவும் மக்களுக்கு, ஏன்னா அவங்க நீங்க எப்படி குடுக்குறீங்களோ அப்படி அவங்க வாங்கிக்கிறாங்க. அப்போ நீங்க இப்படிதான் குடுக்கணும்னு அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அதுக்கான போதுமான வசதி இல்ல. அதை திருப்பி போய் பிரித்தெடுத்தல்ன்றது ரொம்ப பெரிய சேலஞ்ச். கோடி கோடியா எதுக்கு செலவு பண்றாங்கன்னா இவங்க விளம்பரத்துக்கு பண்ணிக்கிறாங்க. ஆமா, இவர் மூஞ்சிய போட்டுக்கிட்டு, ஸ்டாலின் மூஞ்சிய போட்டுக்கிட்டு, உதயநிதி மூஞ்சிய போட்டுக்கிட்டு, கலைஞர் மூஞ்சிய போட்டுக்கிட்டு குப்பைதான். இதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம்ல மக்களுக்கு. வந்து குப்பைகளை இப்படி பிரிக்கணும், இப்படி கொடுங்க. இன்னைக்கு யாரா இருந்தாலும் ஒரு 2 டஸ்ட்பின் வாங்க முடியாத அளவுக்கு தமிழக மக்கள் இல்ல, சென்னை மக்கள் இல்ல. ஒரு ரெட் கலர் டஸ்ட்பின், ஒரு கிரீன் கலர் டஸ்ட்பின் வச்சு இப்படி பிரிச்சு கொடுங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் ஏன் நீங்க கிரியேட் பண்ணல? அந்தந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் பகுதிக்கு அதுக்குன்னு பட்ஜெட் ஒதுக்கலாமே. அதை தாண்டி இந்த துப்புரவு தொழிலாளர்கள்லாம் உண்மையிலே அவங்க எல்லாம் கரெக்டா வேலை செய்யறவங்க தான். ஆனா அவங்களையும் பாத்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்க, மேல் அதிகாரிகள். அவங்க எல்லாம் வேலையே செய்யறது கிடையாது. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு திமுக துதிப்பாடவே வந்து புகழ் பாடவே வந்து நேரம் கரெக்டா இருக்கு. தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு கால கழுவி பூஜை பண்ணி நம்ம மோடிஜி அவர் எங்க, இவர்களை வந்து ஒரு மனுஷனா கூட மதிக்காத இவர்கள் எங்க? இதுதான் தேசிய மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் வித்தியாசம். இந்த மாடல் வந்து இப்ப ஆனா என்னன்னா ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு ஆயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் வந்து தெரியாது. போன பீரியட்ல எல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து மீடியால வந்து யாருக்கும் தெரியாம இருந்தது மக்களுக்கு. இப்ப எல்லாருக்குமே வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு. அது உண்மையிலே வந்து ஒரு நல்லாட்சிக்கு வழிவகுக்கும்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்து கூட நம்ம நினைச்சோம் என்னடா மக்கள் இப்படி போய் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்களே. ஆனா மக்களுக்கு இது ஒரு வாழ்நாள் பாடம். இனி திமுகக்கு இப்படி கையே போடாது, திமுக காரங்களுக்கே போகாது. ஐயோ என்னடா இப்படி கொடுமையா திமுக காரங்களே கதறாங்க, என்னங்கடா இப்படி ஆட்சி பண்றாங்க. இல்ல என்னதான் இவங்க போய் போய் தன்னுடைய சொந்த கட்சி அப்படின்னு நினைச்சு பிரச்சாரம் பண்ணாலும் ஒரு இவங்க கட்டுற அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கோ இவங்களுக்கு கிடைக்கிற இந்த மோசமான மின்சார கட்டணமாக இருக்கட்டும், சொத்து வரியாக இருக்கட்டும், பாருங்க. அதனாலதான் வந்து குடிநீருக்கு கூட இப்ப மக்கள் பணம் செலுத்தக்கூடிய ஒரு அவல நிலை தமிழகத்துல இருக்குன்னு தான் அவர் ஜல்ஜீவன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அது முழுமையா வந்து பயன்படுத்தவே இல்லை. பைப்பு மட்டும் நட்டு வச்சிருக்காங்க, ஆனா தண்ணி வரல. பைப்பு வருது. நான் என்ன சொல்றேன்னா இது எல்லா பாதிப்பும் மக்கள் எல்லாரும் பொதுவா தானே பாதிக்கப்படுறாங்க. அதுல திமுக காரங்களும் இருக்காங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கே தெரியாதா? இதுதான் அவங்களே சொல்றாங்க திமுக வராதுன்றது திமுக காரங்க வாயாலே வந்துச்சு. ஏன்னா எல்லா பாதிப்பும் அவங்களும் அடைய. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. மோடி ஐயா கொண்டு வந்த அருமையான திட்டங்கள், அது கேஸ் கனெக்ஷனா இருக்கட்டும், வாட்டர் கனெக்ஷனா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு டாய்லெட், ஆமா, கழிப்பிடமா இருக்கட்டும், மோடி ஐயாவோட வீடு இருக்கட்டும், இது எல்லாமே பெனிஃபிஷியரி யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அவர்களுக்கு தேவையான சொந்தமான அவங்களுக்கு அடிமையானவர்களுக்கு மட்டும் இது வந்து பொதுவா ஒரு கஷ்டப்படுற நபருக்கு போய் ரீச் ஆகலன்றது தானே இங்க நம்ம திமுக காரவங்க ஒரு ஆதார் அட்டை சேஞ்ச் பண்றது, வாக்கு பெயர் சேர்க்கறதுக்கு அத வந்து ஏதோ அவங்களுடைய கட்சின்னு மாதிரி அவங்களுக்கு மட்டும் சொல்றாங்க, கட்சிக்காரங்களுக்கு மட்டும் சொல்றாங்க. ஒரு சமூக கூடம் எடுத்து நடத்துறாங்க, பொதுமக்கள் எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா? ஆனா பொதுமக்கள் எல்லாருக்கும் சொல்றது கிடையாது. அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு அவங்களுக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்களோ அவங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட அங்கேயே இருக்கிறோம், எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அங்கேயே உங்களுடன் ஸ்டாலின்ல கூட அதிகாரிகள் எல்லாருமே வர வைக்கப்பட்டிருக்காங்க. அதே அதிகாரிகள் முன்னாடியும் அதிகாரிகள் தான். அன்னைக்கு மட்டும் அந்த ஒரு நாள் உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப்ல என்ன பெருசா நடந்துரும்? இப்போ ஒரு சின்னதா ஒரு அப்ளிகேஷன் கூட வாங்கி அதை ஃபில் பண்ணி குடுக்கறதுக்கு போதுமான கைடன்ஸ் கிடையாது. படிக்காத ஒரு நபராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷனுக்கு இப்ப இந்த 4 டாக்குமெண்ட் தேவைப்படுதுன்னா அந்த 4 டாக்குமெண்ட்டும் ஒரு விஓ, ஒரு வில்லேஜா இருந்தா விஓ கிட்ட வாங்கணும், ஆர்ஐயோட கிளியரன்ஸ் வேணும். இதெல்லாம் ஒரு நாள்ல நடந்துருமா? இதெல்லாம் சும்மா கண் துடைப்புக்கு உங்களுடன் ஸ்டாலின். ஆனா அவரு நம்மோட இல்லையே, அவர் அவங்க குடும்பத்தோட. தேர்தல் வர வரைக்கும் இப்படி ஏதாவது ஒரு தலைப்புல அவர் ஏதோ ஒண்ணு மக்களோட தொடர்பு கொள்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கணும் முக்கியமா. அதனால அடுத்தடுத்த தலைப்பு இன்னும் வரும். உங்களோட ஸ்டாலின் இப்ப போட்டிருக்காங்க, உங்களோட கனிமொழி போடுவாங்க, அடுத்து உங்களோட கனிமொழி போட மாட்டாங்க. நீங்க தப்பா சொல்லாதீங்க. அங்க வந்து அந்த திராவிட குடும்பத்துல அடுத்ததுல பெண்ணை வளர விட மாட்டாங்க. அடுத்து உதயநிதிக்கு தான் போடுவாங்க, அடுத்து இன்பநிதி லைன்லயே நிக்கிறாரு. கனிமொழி எல்லாம் போட மாட்டாங்க, பெண்ணியம்னு சும்மா வாயில தான் பேசுவாங்க. இதுல வேற அவங்க ஒய்ஃப், ஸ்டாலின் ஐயாவுடைய ஒய்ஃப் வந்து என்ன, அவரும் அவர் இட்லி சாப்பிட்டாரு, சட்னி சாப்பிட்டாரு, அதுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம், அவ்வளவு பெரிய நிறைய அமைச்சர்கள். அதனால அவரும் இவங்க வீட்டு பொண்ணுங்க எல்லாம்
எவ்வளவு அறிவு இருந்தாலும் என்ன படிச்சிருந்தாலும் அடுப்பறையில உட்காந்து அவருக்கு இட்லி பிடிக்குமா, பொங்கல் பிடிக்குமா, புளியோதரை பிடிக்குமான்னு செஞ்சு கொடுக்கணும். ஆமா. ஆனா ஊரா விட்டு பொண்டாட்டிக்கலாம் தாலி அறுப்பு திருவிழா நடத்துவீங்க, போராட்டம் நடத்துவீங்க, அடுப்படியை உடைப்போம்பிங்க. ஒரு கணவர் எல்லாம் கிடையாது. பலார்னு அரைஞ்சாருன்னு சொல்லி ஒண்ணு போட்டிருக்காங்க பாத்தீங்களா? ஆமா. நான் நெடுஞ்செழியன் வந்திருக்காருன்னு சொன்னாங்களாம். ஓங்கி பலார்னு ஒரு அறை விட்டாரா ஸ்டாலின் விட்டு, நாவலர் நெடுஞ்செழியன் நாவலர் வந்திருக்காருன்னு சொல்லுனாங்களாம். அத பெருமையா அந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க. அப்ப என்ன ஈவேரா வளர்த்த பெரிய ஒரு கலாச்சார சீரழிவை வந்து இவங்க கொடுத்துட்டாங்க. அதே போதனையா மக்களுக்கும் சொல்ல விரும்புறாங்களா அது வழியா? அப்போ ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவோம், எதையும் எங்க வீட்டுல அது பண்ண மாட்டோம். உன்னோட நாத்திகம், பகுத்தறிவு, கடவுள் மறுப்பு இயக்கம், பெண்ணிய இதெல்லாத்தையும் செருப்பு மாதிரி வாசல்லே கழட்டி விட்டுட்டு உள்ள வாங்குறதுதான் திமுகவோட தலைமை குடும்பத்தோட ஒரே இது. இப்போ பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்ப தமிழகத்துக்கு இப்ப வந்தது பாத்தீங்கன்னா தமிழக மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திருக்கு. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இவரை பார்த்தது எம்ஜிஆரை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் அந்த வீடியோ எல்லாம் பண்றாங்க. மரத்து மேல எல்லாம் ஏறி நின்று பாக்குறாங்க, அப்படி ஆர்வமா அது பண்றாங்க. சோ தமிழகம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வரலாற்றையே திருப்பி போட்டிருக்காரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். வந்து கண்டிப்பா சொல்லணும், இது வந்து மக்களுக்கு ஒரு எழுச்சியா இருக்கும் கண்டிப்பா. அதாவது நம்ம வரலாற நாம பேசுறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. எக்ஸாக்ட்லி. எங்க இருந்தோ அது நார்த் சைட்ல இருந்து வடக்கே பிறந்தவர் நம்ம தமிழகத்தோட வரலாற இங்கேன்னு இல்ல, அவர் எந்த வெளிநாடு போனாலும் ஒரு திருக்குறளை கோட் பண்றாரு, திருவள்ளுவரை பேசுறாரு, யாது முறையா ஔவையார கோடிட்டு காமிக்கிறாரு. இந்த மாதிரி அவருக்கு வந்து ரொம்ப அதிகமான பற்று தமிழ். குறிப்பா சொல்லணும்னா இந்த ஆத்ம நிர்பர்னு சொல்லி இருக்கிறாரு இல்லையா, அதுக்கு வந்து அவர் சொல்றாரு இந்த சுதேசி அப்படிங்கறது வந்து இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற வஉசி அவர்களோட இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து சுயசார்பு பொருளாதாரம் சொல்லி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். மேக் இன் இந்தியா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அப்பயே வருது. அது வந்து நமக்கு எவ்வளவு பெரிய இது. ஆனா நம்ம இன்னைக்கு வஉசியை பத்தி எவ்வளவு பேசுறோம் தமிழ்நாட்டுல, அண்ணாவை பத்தி, ஈவேராவை பத்தி, கலைஞரை பத்தி, நம்மளை பத்தி நாமே இங்க கொடுமை என்னன்னா அவரு வந்து நாம மறக்க கூடாத வரலாறு அவரு பேசுறாரு. ஆனா வரலாறையே மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க இருக்கிற திமுக. என்ன பண்றது? காமராஜருக்கு வந்த கொடுமை, நல்ல வேலை அவர் இல்ல, அவர் இல்லாததுனாலதான் அதெல்லாம் சொல்றாங்க, இருந்தா சொல்ல மாட்டாங்க. அதனால ஆக மொத்தத்துல 2026 மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஒரு திமுகக்கு எதிரான ஆண்டாக மாறும் இந்த 2026 கிடையாது. திமுக ஒரு வரலாறு காணாத ஒரு தோல்வி, சந்தேகமே இல்லை. நன்றி.